ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 11வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஹபீப் அவரோட செகண்ட் ஒய்ஃபான ரஹிலா வீட்டிலேருந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அடுக்கிட்டு இருக்காரு. அப்போதைக்கு ஆயிஷா வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு, என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுதுல்ல, அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹபீப் ஆயிஷா கிட்ட ரஹிலாவும் இந்த மேரேஜுக்கு வரணுன்ட்டு ஆசைப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆயிஷாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, இல்லை அவளுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கா, இல்லை உங்கள் ரெண்டு பேர்த்தில் யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? இது என்னோட பொண்ணோட மேரேஜ், அவ யாரு இங்க வரதுக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹபீப் இருந்துட்டு நீ ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவளை கல்யாணம் பண்றப்ப எங்ககிட்ட கேட்டா கல்யாணம் பண்ணீங்க, இப்போ மட்டும் எதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? அவ இங்க வரவே கூடாது, இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இதை பத்தி இனிமே பேசவே கூடாது நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்கேயுமே நிம்மதி இல்லைன்ட்டு ஹபீப் புலம்புறாரு. ஹபீப் அவங்க அண்ணா கிட்ட மேரேஜுக்கான செலவு ரொம்ப ஆகிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜகீர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னோட தம்பி தான், தம்பி மாதிரி நடந்துக்கு, ஆனியை கூட்டிட்டு போய் அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனி மேரேஜை பற்றி ஸ்கூலில் அவங்க மேம் கிட்ட சொன்னால, அதனால் அவங்க பிரின்சிபல் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனி அதை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறா. உங்களையும் அப்பாவையும் வந்து பார்க்க சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஆனியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கா. அவள் இருந்துக்கிட்டு நிஜமாலுமே உனக்கு மேரேஜா, நீ ரொம்ப லக்கி, இதுவே எனக்கு ஆயிருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு ஆனி கேட்குறா. அவள் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா புது ட்ரெஸ் வாங்கலாம், மேக்கப் ஐட்டம் வாங்கலாம், ஷூஸ் வாங்கலாம், ஜுவல்லரி வாங்கலாம், நிறைய திங்ஸ் வாங்கலாம், அதுவும் இல்லாமல் ஃபாக்கி ரொம்ப க்யூட்டாக இருக்கான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனி இருந்துட்டு பிடிச்சிருக்குன்னா மேரேஜ் பண்ணிக்கோ நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுவும் இல்லாமல் ஃபாக்கீர் ரொம்பவே ஸ்மார்ட்டுன்னு சொல்கிறா அவள் ஃப்ரெண்டு. ஃபாக்கீர் ஸ்மார்ட்டா, உன் டேஸ்ட் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு ஆனி கேட்குறா. அவள் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நீ ரொம்பவே ஓவர் ஆக்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனி இருந்துக்கிட்டு நான் ஓவர் ஆக்ட்லாம் பண்ண கிடையாது, நீ வேணா எங்கள் வீட்டில் 2 நாள் இருந்து பாரு, எங்கள் அம்மாவும் எங்களோட ஆன்ட்டியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியும், அவங்களோட கஷ்டத்தெல்லாம் பார்த்தா உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணுமே தோணாதுன்ற மாதிரி சொல்கிறா. ஃபாக்கீர் ஒன்றும் அப்படி இருக்க மாட்டான்ட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா. ஏன் இருக்க மாட்டான், அவனும் இவங்களோட பையன் தானே, கண்டிப்பாக அப்படி தான் இருப்பான்ற மாதிரி ஆனி சொல்கிறா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. ஆனிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அவங்க ஃபேமிலியே போயிருக்காங்க. ஹபீப் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே ஹபீபோட செகண்ட் ஒய்ஃபும் வந்துடுறாங்க. இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே அழுகை தான் வருது. எதுவும் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. சாய்க்கா ஆயிஷாலாம் எங்கன்ட்டு சமீனா கிட்ட கேட்குறாங்க. சமீனா இருந்துக்கிட்டு அவங்க வந்து வெளியே பர்ச்சேஸ்க்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போலாம் அடிக்கடி வெளியே போகிறாங்க, அண்ணனோட காசில் ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, உங்கள் பையனுக்கும் தானே கல்யாணம், நீங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலையான்னு கேட்குறாங்க. நான்லாம் எங்கேயும் போகல, எல்லாமே ஜகீர் பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி சமீனா சொல்லிடுறாங்க. சாய்க்கா இருந்துக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிறீங்க, அண்ணா முடிவெடுத்தா எடுத்தது தான், எனக்கு கூட மேரேஜ் பண்ணும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை தான், ஆனால் அண்ணா சொன்னதுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீங்களும் மேரேஜுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போதைக்கு பாட்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சமீனா இருந்துக்கிட்டு சாய்க்காவோட ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லவருன்ட்டு சாய்க்கா சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, சாய்க்காவோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவருன்ற மாதிரியே பாட்டி சொல்கிறாங்க. அவர் நல்லவரெல்லாம் கிடையாது, நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா இல்லையா, என் பக்கத்தில் வந்து உட்காந்தா ஏதோ மிருகம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. அவர் ரொம்பவே கருப்பாக இருக்காருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு அழகெல்லாம் முக்கியம் கிடையாது, அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்கிறாங்க. சாய்க்கா அதுவும் இங்கே சரியில்லை, நீங்கள் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஹபீப் ஆனியா அவங்க ஃபேமிலியெல்லாம் வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. அவங்க அண்ணா இருந்துக்கிட்டு பணத்தெல்லாம் கொடுத்து இதை கொண்டு போய் லாக்கரில் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. எண்ணிட்டிங்களான்னு ஹபீப் கேட்குறாரு. நீ எண்ணிட்டல, அது போதும், நான்லாம் என்ன தேவையில்லை, நீ இதை கொண்டு போய் மட்டும் லாக்கரில் வைன்ற மாதிரி சொல்லி பணத்தை கொடுக்குறாரு. பணத்தெல்லாம் லாக்கரில் வச்சு தான் லாக் பண்ணிட்டாரு. பண்ணினதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரில, மறுபடியும் ஓப்பன் பண்ணி அதிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஜகீர் சமீனா கிட்ட எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி கோச்சிக்கிட்டே இருக்க போகிற, சந்தோஷமாக இந்த மேரேஜ் வேலையெல்லாம் பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட மட்டும்தான் கோவத்தோடு இருக்கேன், மற்றவங்ககிட்ட நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட பையனுக்காக நான் எதுவுமே பண்ண முடியலன்ற வருத்தத்தில் தான் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க சமீனா. நான் ஃபாக்கீரோட இனிமே கிடையாது, அவனோட அப்பா தான், அவன் சந்தோஷமாக வாழ்கிறத நான் பார்க்கணும், நான் உன்கிட்ட பொய் சொல்ல கிடையாது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, எங்கள் அப்பா மாதிரி பையனோட மேரேஜை பார்க்காம போயிடணும்னு, அதனால தான் நான் சொல்கிறேன், உனக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிக்கோ, ஜுவல்லரி வாங்கிக்கோ, பசங்களுக்கும் வாங்கி கொடுன்ற மாதிரி சொல்கிறாரு. சமீனா எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க.
ஜம்ஷத் ரொம்பவே சோகமாக தான் இருக்கான். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் மேரேஜ் ஆகுது, எனக்கு நீங்கள் மேரேஜே பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. மறுபடியும் அவங்க அம்மா மேரேஜ்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு மேரேஜ்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க, இதுவே எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லும்போது மேரேஜில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன பண்ணிக்குவேன்னு கேட்குறதுக்கு நான் செத்து போயிடுவேன்ற மாதிரி சொல்கிறான். சரி நீ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிமோட்டை கொடுன்ட்டு பெருசாக கண்டுக்கவே இல்லை ஜம்ஷத் அவங்க அம்மா. ஹபீபும் ஆயிஷாவும் பிரின்சிபல் பார்க்க தான் போயிருக்காங்க. அவங்க இருந்துக்கிட்டு உங்கள் பொண்ணுக்கு மேரேஜ்னு கேள்விப்பட்டோம், உண்மையான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அவள் ஒரு குழந்தை, அவளுக்கு எப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹபீப் இருந்துக்கிட்டு அவள் என்னோட பொண்ணு, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனி வந்து ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனால் இப்போல்லாம் அவள் ஒழுங்காக படிக்கிறதே இல்லை, இந்த பிரச்சனைன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனி கண்டிப்பாக மேரேஜுக்கு அப்புறமும் படிப்பா, இந்த பிரச்சனைலாம் வராதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. இந்த சின்ன வயசில் மேரேஜ் பண்ணுறது ஒரு கிரைம் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஹபீப் இருந்துட்டு இது எங்களோட வீட்டு பிரச்சனை, நீங்கள் இதில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. கதவை யாரும் ரொம்ப வேகமாக தட்டுறாங்க. ஜகீர் தான் வந்து யாருன்னு பார்க்குறாரு. பார்த்தா ஹபீபோட செகண்ட் ஒய்ஃப். ஹபீப் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹபீப் வீட்டில் இல்லைன்ட்டு அவர் சொல்கிறாரு. அவர் வீட்டில் இல்லாமல் எப்படி இருப்பார், உள்ளதாக இருப்பார், எங்கேயாவது மறைஞ்சிட்டு இருப்பார், கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஃபர்ஸ்ட் கத்தி பேசாத, மெதுவாக பேசின்ட்டு அவர் சொல்கிறாரு. நான் ஒன்றும் உங்ககிட்ட பாடம் கற்றுக்க வரல, ஹபீப் மட்டும் கூப்பிடுங்கன்ற மாதிரி அவ சொல்கிறா. இங்கே இல்லாமல் எங்கே போயிருப்பாரு, கூப்பிடுங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே ஹபீப் வந்துறாரு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. ஜகீர் ஹபீப் கிட்ட அவளை உள்ளே கூட்டிகிட்டு வந்து உன்னோட காலை ஒடிச்சிருவேன், பேசி முடிச்சுட்டு அப்படியே அனுப்பிடுன்னு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு போயிடுறாரு. ஹபீப் ரஹீலா கிட்ட இங்கே எதுக்கு வந்த, நான் உன்னை வீட்டில் வந்து பார்க்குறேன், இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரியே சொல்கிறாரு. நான் ஏன் போகணும், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. எதுக்கு இப்படி காலங்காத்தாலே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, கம்முன்னு போ அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. உங்களுக்கு என்னதான் ஆச்சு, நேற்று எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, இன்றைக்கி என்னடனா ஆயிஷா கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவ கேட்குறா. ஆனி மேரேஜ் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், இப்போ நீ போ, நான் வீட்டில் வந்து பேசுகிறேன்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. அந்த பொண்ணும் போக மாட்டேன்னு சொல்கிறா. கடைசியில் ஒரு வழியாக பேசி அனுப்பிச்சிடுறாரு. ஆயிஷாவும் கூட தான் இருக்காங்க, ரொம்பவே கோவமாக தான் இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் இதை பார்த்துட்றாங்க. சாய்க்கா அவங்க ஹஸ்பண்டும் பார்த்துட்றாங்க. இதை ஹபீப்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எதுவுமே பேசாமல் போயிடுறாரு. சாய்க்கா ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு என்ன மாதிரிலாம் ஒய்ஃபுக்கு வேலைக்காரை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வெளியே யாரையாச்சும் பார்ப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. சாய்க்கா இருந்துக்கிட்டு நீங்கள் வேற யாரையாச்சும் பார்க்கலாம், ஆனால் உங்களை யாரும் பார்க்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ரஹீலா ரொம்பவே தந்திரமானவ, ஹபீப் எப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறாரோன்ற மாதிரி எல்லாரும் புலம்பிட்டு தான் இருக்காங்க. ஆயிஷா சமீனா கிட்ட பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்ட்டு, ஃபஸ்ட்டு கேட்டிங்களா அவள் என்ன சொன்னான்ட்டு, அவள் தான் இந்த வீட்டு மருமகளாம், எனக்கு அப்படியே அவள் மூஞ்சியை உடைக்கணும்னு தோணுச்சுன்ற மாதிரி சொல்கிறா. சமீனா இருந்துட்டு ஹபீப் அதெல்லாம் பார்த்துப்பாரு, இது கடவுளாக கொடுத்த உனக்கு ஒரு சான்ஸ், இதை மட்டும் நீ மிஸ் பண்ணிடாத, ஹபீப் கூட நல்லா அன்பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கீங்களான்ட்டு ஆயிஷா கேட்குறாங்க. நீ மட்டுமாவது என் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க, வேற நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜஹீர் ரொம்பவே கோவமாக தான் இருக்காரு ஹபீப் மேலே. ரஹீலாவை உன்னோட லிமிட்குள்ளேயே வச்சுக்கோ, நீ எங்களெல்லாம் மீறி அவளை கல்யாணம் பண்ணியிருக்க, ஆனால் அவளுக்கான இடம் இது கிடையாது, அவள் உன்னோட ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டோட மருமகளாக ஆக முடியாது. ஆயிஷா மட்டும்தான் எப்போவுமே எங்கள் வீட்டு மருமகள், இனிமேல் எப்போயாவது அவள் இங்கே வந்தால் நீயும் அவள் கூடயே போயிரு, எனக்கும் அக்கம் பக்கத்துலலாம் கொஞ்சம் மரியாதை இருக்குது, இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுன்ற மாதிரி திட்டி போக சொல்கிறாரு ஜஹீர். ஹபீப் இருந்துட்டு இனிமேல் இப்படிலாம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஹபீப் எவ்வளவோ கதவை தட்டி பார்க்குறாரு, ஆயிஷா திறக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் கதவை திறன்ற மாதிரியும் சொல்லி பார்க்குறாங்க. ஆயிஷா கதவை திறக்கவே இல்லை. சமீனா இருந்துட்டு அவளை கொஞ்சம் தனியாக விட, அவகிட்ட இப்போ பேச முடியாது, நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜஹீருக்கு ஒரு கால் வருது, அவரோட ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் அட்டாக் போல், அதனால் அவர் இறந்துருக்காரு அப்படின்ற மாதிரி. இதை கேட்டதும் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு ஜஹீர். மார்னிங் தான் அவர் கூட பேசிட்டு வந்தேன், இப்போ இப்படி ஆயிடுச்சு, எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியல, நான் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 5 வருஷம் இப்படி இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல, லைஃப் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, நான் எப்படி இந்த ஹார்ட் அட்டாக்னால சர்வை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல, என்னோட ஃப்ரெண்டும் அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் இருந்தார், ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு, எனக்கும் அதே மாதிரி ஆகக்கூடாது, கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனி தங்கச்சி இருந்துக்கிட்டு அங்கிள் எதுக்கு சாகிறதுக்காக பயப்படுறாரு, எல்லாரும் ஒரு நாள் சாகதானே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சாய்க்கா இருந்துட்டு திட்டுறாங்க, நீ குழந்தை தான், குழந்தை மாதிரி நடந்துக்கு, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி இருந்துட்டு ஸ்கூலில் இப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க போலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹபீப் ரொம்பவே கோவமாக தான் ரஹீலா வீட்டுக்கு வராரு. எதுக்கு என்னோட ஃபேமிலி முன்னாடி இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணினேன், என்னோட ஃபேமிலி முன்னாடி எங்கள் அண்ணா முன்னாடி நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நானாக உங்களை அசிங்கப்படுத்தினேன், நீங்கள் பண்ணது தான் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. உனக்கு என்னதான் வேணும் என்கிட்ட இருந்துன்ட்டு ஹபீப் கேட்குறாரு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பீங்க, இப்போ என்கிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்குறீங்கன்ட்டு ரஹீலா கேட்குறா. ஆயிஷா என்னோட ஒய்ஃப், அவங்க என்னோட குழந்தைங்க,
ஆனிக்கு மேரேஜ் இருக்குது, அதனால தான் அவங்கள ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆயிஷா உங்களோட ஒய்ஃப்னா அப்போ நான் யாருன்ட்டு ரஹீலா கேட்குறாங்க. நீ எனக்கு ஒரு தொல்லை கொடுக்குற ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. தொல்லை கொடுக்குற ஒய்ஃபா? சரி, நானும் ஒய்ஃப் தானே, எனக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது, நானும் ஷாப்பிங் போகணும், எனக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. ஹபீப் இருந்துட்டு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகணுமா, அந்த அளவுக்கு உனக்கு பேராசையான்ட்டு கேட்குறாரு. ரஹீலா இருந்துக்கிட்டு எனக்கு பேராசுனா அப்போ நீங்கள் யார், உங்கள் மூஞ்சி இதுக்கு முன்னாடி கண்ணாடியில் பார்த்துருக்கீங்களா? ஹபீப் ரொம்ப கோவமா, உனக்கு என்கிட்ட மட்டும்தான் உரிமை இருக்குது, மற்றவங்க யாருக்கிட்டேயும் உரிமை இல்லை, நீ இனிமேல் அந்த வீட்டுக்கு வந்த நான் உன்னை கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்ன சொன்னீங்கன்ட்டு ரஹீலா கேட்க, ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன், கண்டிப்பாக உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஹபீப்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி சொல்லிட்டுமேனு வெளியே உட்காந்து அவரையே அவர் அடிச்சுக்கிறாரு. ரஹீலாவும் வீட்டில் இருக்க பொருள்லாம் போட்டு உடைக்கிறாங்க, ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஃபாக்கிர் வீட்டில் மேரேஜ்னால பக்கத்து வீட்டுக்கெலாம் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஆனியை ஒன் சைடில் லவ் பண்ணுற பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கும் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அந்த பையன் வரும்போது ஸ்வீட் கொடுக்குறாங்க. என்ன விசேஷம்னு கேட்கறதுக்கு ஆனியும் ஃபாக்கிரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அதுக்கு தான் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அந்த பையனுக்கு. எடுத்த ஸ்வீட்டை கூட வச்சுட்டு போயிடுறான். சாய்க்காவும் அவங்க ஹஸ்பண்டும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போதைக்கு ஜகீர் அங்கே வராரு. ஃபாக்கிரோட மேரேஜுக்கெலாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்க சொல்லி அமௌண்ட் கொடுக்குறாங்க சாய்க்காவுக்கு. சாய்க்கா அப்படியே கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க அண்ணா கிட்ட. மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்னன்னு கேட்கறதுக்கு மேரேஜ்லாம் முடியட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சரின்ட்டு ஜகீரும் விட்டுறாரு. ஜகீர் சமீனா கிட்ட சாய்க்காவுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் ஏதாவது பிரச்சனைன்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னு சமீனா கேட்குறாங்க. இல்லை நான் வரும்போது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதான் கேட்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்கன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஃபாக்கிர் அவங்க ஃப்ரெண்டு கூடலாம் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி கிரிக்கெட் தான் விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனியை லவ் பண்ணுற பையனும் அங்கே தான் நிற்கிறான். அவன் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஆனியை லவ் பண்ணுற பையன் எனக்கு ஃபாக்கிரை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபாக்கிர் விளையாடும் போது தெரியாமல் பால் வந்து அவன் மேலே பட்டுறது. அவன் இருந்துட்டு உனக்கு கண்ணு தெரியலையா, ஏன் இப்படி அடிக்கிறேன்னு கேட்குறான். ஃபாக்கிர் இருந்துட்டு நாங்கள் தான் விளையாடுறோன்னு தெரியுதுல, நீ ஏன் இங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த ரோட்டை ஒன்றும் உங்கள் அப்பா வாங்கிடல, நாங்கள் எங்கே வேணாலும் நிற்போம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிடுறான். இதனால் 2 பேத்துக்கும் சண்டை வந்துடுது. இவங்க சண்டை போடுறத போய் ஒரு பையன் அவங்க வீட்டில் சொல்லிடுறான். வீட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு வழியாக சண்டையை நிப்பாட்டி ஃபாக்கிரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஃபாக்கிர் தெருவில் சண்டை போட்டதுனால அவங்க அப்பா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. காலையில் இப்படி நடந்துக்கிட்டியான்ற மாதிரி கேட்குறாரு. ஃபாக்கிர் இருந்துட்டு என் மேலாம் எந்த தப்பும் இல்லை, நான் சண்டையை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க அப்பா இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு மேரேஜ் ஆக போகுது, இப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கே தெரியும் நீங்கள் ஒன்றும் ரிமைண்ட் பண்ண தேவைன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். எதிர்த்து பேசுவேன்ட்டு அவங்க அப்பா அடிக்க வராரு. சமீனா இருந்துட்டு தடுத்துடுறாங்க. அவன் சின்ன பையன் தான், நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜகீர் சமீனாவை தான் திட்டுறாரு. நீ தான் அவன் வாழ்க்கையை பாழாக்கிட்ட அப்படின்ற மாதிரி. ஆனியை ஒன் சைடில் லவ் பண்ணுற பையன் பேர் ஹம்சா. அவன் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக தான் இருக்கான். ஃபாக்கிரை கொல்ற அளவுக்கு கோவமாக தான் இருக்கான். அவன் எப்படி என்னோட ஆனியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு ஆனிக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, அப்படி இருந்து எப்படி அவள் உன்னோட ஆனியாவா, நீ இங்கே படிக்கிறதுக்கு வந்தியா இல்லை வேற எதுக்காவது வந்தியா, கம்முன்னு படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இன்னைக்கு உனக்கு ஆனியை பிடிக்கும், நாளைக்கு பிடிக்காது, அப்புறம் வேற ஒருத்தவங்கள பிடிக்கும், இதெல்லாம் கடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஃபைஸா இருந்துக்கிட்டு ஃபாக்கிர் தான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆக போகிறான், அவன் அடி வாங்கினதில் உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஃபாக்கிர் என்னோட ஹஸ்பண்டா, இதெல்லாம் கேட்கவே கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஃபைஸா இருந்துட்டு அந்த பையனை பார்த்தியா, அந்த பையன் உன்னையவே பார்த்துட்டு இருந்தான், கண்டிப்பாக அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனி இருந்துக்கிட்டு பிடிச்சா மட்டும் இப்போ என்ன, எனக்கு தான் மேரேஜ் ஆக போகுது, ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நமக்கு ஒருத்தவங்கள பிடிக்குதோ இல்லையோ அதை பற்றிலாம் யாருக்குமே கவலை கிடையாது, ஃபாக்கிருக்கும் என்ன பிடிக்கல, எப்படி அவன் கூட வாழ்கிறது அப்படின்ற மாதிரி அழகா. ஃபைஸா இருந்துட்டு நானே உன்னை விட சின்ன பொண்ணு, எனக்கு எப்படி தெரியும், என்கிட்ட ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆனி இருந்துட்டு உன்கிட்ட கேட்காம நான் வேற யாருக்கிட்ட கேட்குறதுன்ட்டு கேட்குறதுக்கு அம்மா கிட்ட கேளுங்கிறா. ஆனி இருந்துட்டு அம்மாவுக்கு மேரேஜ்னா என்ன, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணவே தேவைன்ற மாதிரி சொல்கிறா. ஃபாக்கிர் தான் என்னோட ஹஸ்பண்டான்ட்டு அழுகிறா ரொம்ப ஆனி. இதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம்.